ராணுவ கர்னல் சோபியா குரேஷியை தீவிரவாதிகளின் சகோதரி என்று பேசிய பாஜக அமைச்சருக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் நாடு முழுவதும் எதிர்ப்புகள் வலுக்க தொடங்கியுள்ளன. நடந்தது என்ன, விரிவாக பார்ப்போம் இந்த செய்தி தொகுப்பில். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன், அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியுடன் இணைந்து செய்தியாளர்களிடம் விவரித்தவர்களில் கர்னல் சோபியா குரேஷியும் ஒருவர். ஆபரேஷன் சிந்தூரின் ராணுவ படையை தலைமை தாங்கிய பெண் சிங்கம்தான் இந்த சோபியா குரேஷி. இந்திய ராணுவத்தின் சிக்னல்ஸ் படைப்பிரிவு அதிகாரியான இவர் குஜராத்தில் பிறந்து உயிர் வேதியியலில் முதுகலை பட்டம் பெற்றவர். இவரது தாத்தாவும் இந்திய ராணுவத்தில் பணியாற்றியவர் என்பதால் சோபியாவின் உடலில் இந்திய ராணுவத்தின் ரத்தமே ஓடுகிறது. இதனால் நாட்டின் மீது அதீத பற்று கொண்ட இவர் ராணுவத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு 2016ஆம் ஆண்டில் பன்னாட்டு ராணுவ பயிற்சியில் ஒரு ராணுவ படையை வழிநடத்திய முதல் பெண் அதிகாரி என்ற பெருமையை பெற்றவர். அதாவது இந்தியா நடத்திய மிகப்பெரிய வெளிநாட்டு ராணுவ பயிற்சிகளில் ஒன்றான ஃபோர்ஸ் 18 என்ற பயிற்சியில் இந்தியா, ஜப்பான், சீனா, ரஷ்யா, அமெரிக்கா, கொரியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா நாடுகளை சேர்ந்த சுமார் 18 படைகள் பங்கேற்றது. அந்த 18 படைகள் பங்கேற்ற இந்த பயிற்சியில் ஒரு படையை வழிநடத்திய ஒரே பெண் அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் சோபியா குரேஷி தான். இதன் மூலம் சோபியா குரேஷியையும் அவரது தலைமை பண்பையும் கவனித்த மத்திய அரசு அதற்கான சரியான நேரத்திற்காக காத்திருந்தது என்று சொன்னால் மிகையாகாது. இதனால்தான் தற்போது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூரில் இந்திய ராணுவத்தை வழிநடத்தியுள்ளார் இந்த பெண் சிங்கம். இந்த நிலையில் இந்த பெண் சிங்கத்தை மத ரீதியாக பேசி சர்ச்சையில் சிக்கியுள்ளார் பாஜக அமைச்சர் ஒருவர். மத்திய பிரதேச மாநில பாஜக அமைச்சரான குன்வர் விஜய் ஷா ஆபரேஷன் சிந்தூர் குறித்து சமீபத்தில் கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பேசியிருந்தார். அதில் இந்திய சகோதரிகளின் குங்குமத்தை அளித்த தீவிரவாதிகளை அவர்களது சகோதரி அதாவது சோபியா குரேஷியின் மூலமே அழித்து ஒழித்து விட்டார் பிரதமர் நரேந்திர மோடி என ஆவேசமாக கூறினார் குன்வர் விஜய் ஷா. இவரது இந்த பேச்சுதான் தற்போது அவருக்கு பெரிய சிக்கலை உண்டாக்கியுள்ளது. நாட்டுக்காக சேவையாற்றும் ராணுவ கர்னல் சோபியா குரேஷியை அவரது இஸ்லாம் மதத்தை முன்வைத்து தீவிரவாதிகளின் சகோதரி என பாஜக அமைச்சர் விஜய் ஷா பேசியதாக எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இதையடுத்து தமது கருத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்ட விஜய் ஷா, சோபியா குரேஷி என் உடன் பிறந்த சகோதரி போன்றவர் என்றும் அவரிடம் 100 முறை மன்னிப்பு கேட்கிறேன் எனவும் கூறி பல்டி அடித்தார். என்னத்தான் மன்னிப்பு கேட்டாலும் இந்த விவகாரம் குறித்து தாமாக முன்வந்து விசாரணை நடத்திய மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் அமைச்சர் விஜய் ஷா மீது வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றம் நாடினார் விஜய் ஷா. உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் அமைச்சர் விஜய் ஷா. ஆனால் பாஜக அமைச்சரின் கருத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்த உச்சநீதிமன்றம் ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு பொறுப்பற்ற முறையில் கருத்துக்களை தெரிவிப்பதா என கடுமையாக விமர்சித்துள்ளது. மேலும் அவர் மீதான FIRக்கு தடை விதிக்கவும் மறுப்பு தெரிவித்துவிட்டது. தற்போது உச்சநீதிமன்றமே இவ்வழக்கை டீல் செய்துள்ளதால் அமைச்சர் விஜய் ஷா பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற பயத்தில் மத்திய பிரதேச பாஜக இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் குன்வர் விஜய் ஷா அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசியல் களம், நீதிமன்றம் என திரும்பிய பக்கமெல்லாம் எதிர்ப்பு வலுத்துள்ளதால் குன்வர் விஜய் ஷாவின் பதவி தப்புமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன், அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.